ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச பீப்புள், அவங்களுக்கு நீங்கள் எப்படி தெரியுறீங்க, அவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு கொஷன் இருக்கும்ல, அவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, ஈவன் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கும். எஸ், அதை பற்றி ஒரு வீடியோஸ் பார்ப்போம். ஸோ இன்னைக்கான டாபிக் இதுதான். ஐ திங்க் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2 அண்ட் பைல் நம்பர் 3. இந்த 3 பைலில் நீங்கள் மோர் தேன் 1 பைல் சூஸ் பண்ணலாம், இல்லை 3 பைலுமே நான் பார்க்குறேன், அப்சல்யூட்லி பார்க்கலாம். ஸோ ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறாங்க, பார்த்துக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சில பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் ரொம்ப பயந்த சுபாவம், எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருப்பீங்க. அதாவது யாரோட உதவி இல்லாமல் நீங்கள் எதையும் செய்ய மாட்டீங்க, உங்களால் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் நீங்கள் உங்களுடைய அந்த ஸ்ட்ராங்கான போல்டான சைடை வெளியே காமிக்க மாட்டேங்கிறீங்க. அது ஏன்னு தெரியல. பிகாஸ் சம்வேர் உங்களை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, நீங்கள் இந்த மாதிரி கேரக்டர்னு சொல்லிடுவாங்க. பிகாஸ் நீங்கள் எல்லாரோட குட் புக்ஸ்லையுமே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, யாரும் என்னை எதுவும் சொல்லிடக்கூடாது, என்னை ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அமைதியாக போகிறீங்க. பட் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ரொம்ப வீக் பர்சன், எப்பயுமே சோகமாகவே இருப்பாங்க. ஒரு நெகட்டிவ் அந்த வைப்பு தான் வருது, பாசிட்டிவ் வைப்பே வரல. உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு கூட, ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறதுக்கு கூட அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆரா இருக்கு. ஸோ டெஃபினட்டாக பீப்புளுக்கு ஒரு சில பேர் இது உங்களோட க்ளோஸ் டு ஒன்ஸ் தான். அதாவது உங்களோட டிஸ்டன்ட்டாக இருக்கிற பீப்புளுக்கு உங்களை பற்றின ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. பட் உங்களுக்கு க்ளோஸ் டு ஒன்னாக இருக்கவங்க, அவங்களுக்கு ரொம்ப ஜட்ஜ்மெண்ட். இது நீங்கள் ராங்குன்னு கிடையாது. பட் ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் ஸோ ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்காங்க. நீங்கள் அவங்களோட இருக்கிறனால அந்த இமேஜை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சரி, ஃபஸ்ட்டு இந்த எல்லாத்துக்கும் ஒரு பேசிக், அவங்கள விட்டு வெளியே வாங்க. சரி, நீங்கள் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கீங்களா? அதாவது எய்தர் உங்கள் பார்ட்னரோட கண்ட்ரோலில் இருக்கலாம், இல்லைனா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் பேரண்ட்ஸ், இல்லைனா இன்லாஸ், யாரோட கண்ட்ரோல்லையும் இருக்கீங்க. உங்களுக்கான அந்த ஒரு ஃப்ரீடம் விட்டு வெளியே வர முடியல. ஸோ இப்போ யாருக்காவது ஒரு ஹெல்ப் வேணும்னா உங்ககிட்ட கேட்காம மற்றவங்க கிட்ட போவாங்க. பிகாஸ் அவங்களோட தாட்ஸ் நீங்களே மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க. உங்ககிட்ட கேட்டு என்ன கிடைக்க போகுது, ரைட்? இதெல்லாம் இட் இஸ் வெரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கு. சரி, நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க உங்களோட ஒரிஜினல் ட்ரூ செல்ஃப் அண்ட் உங்களோட அந்த ஒரு ஃபேக் பர்சனாலிட்டி. இது ரெண்டுத்தையுமே நீங்கள் அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ சம்வேர் பைல் நம்பர் 1 பீப்புளுக்கு உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் இல்லை, ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வருதுக்கு காரணம் நீங்கள் உங்களோட ட்ரூ செல்ஃப் அதை வெளியில் அப்சல்யூட்லி 100% காமிக்கல. உங்களை ஜட்ஜ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால பீப்புள் அவங்க இஷ்டத்துக்கு உங்களை ஜட்ஜ் பண்ணி வச்சுருவாங்க. இவன் இப்படிதான், இவங்க இப்படிதான் அப்படின்னு. ஃபஸ்ட்டு உங்களை சுற்றி இருக்கவங்களை விட்டு வெளியே வரணும். நீங்கள் இருக்கிற இடம் இஸ் நாட் ஹெல்தி அண்ட் எப்பயுமே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துல. இது உங்களோட க்ரோத்துக்கு கண்டிப்பாக பாதிக்கும். அண்ட் உங்களோட கம்யூனிகேஷன் 0 லெவலில் போயிடும். ரைட், யூஆர் அ வெரி குட், நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சன் தான். நல்ல கம்யூனிகேஷன் இருக்கும்.
பட் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் வந்து ஒரு டோட்டல் பிளாக்கேஜ். அண்ட் நீங்கள் சுற்றி இருக்கிற அந்த பிளேஸாக இருக்கட்டும், அது எல்லாமே இட்ஸ் நாட் குட். அண்ட் நீங்கள் வந்து ஒரு சில பீப்புள் பற்றி நினச்சி வைக்கிறீங்கல்ல, அது தப்பு. அவங்க நல்லவங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கண்டிப்பாக கிடையாது. அண்ட் ஒரு சில பீப்புளை வந்து நீங்கள் ராங் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதுவும் கிடையாது. சி வாட் வில் ஐ சே, டெவில் கார்டு. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது? பைல் நம்பர் 1, பீப்புளுக்கு அதாவது ஒரு ராங் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு உங்கள் மேலே. இந்த டெவில் கார்டு நான் எப்பயுமே என்னோட ரீடிங்கில் சொல்லுவேன், இந்த கார்டோட ஆறாவே பாருங்களேன், இட்ஸ் வெரி ஸ்ட்ராங். இதை பார்த்தாவே வந்து ஒரு நெகட்டிவ் வைப் தெரியுதா? வெரி ஸ்ட்ராங். ஸோ பீப்புள் நீங்கள் வீக்காக இருக்கிறனால உங்களை ஈஸியாக அவங்களோட கண்ட்ரோலில் கொண்டு போய் வைக்க ட்ரை பண்ணுறாங்க. பிகாஸ் யூ ஆர் லைக் லைட்டாக மேனிப்புலேட் பண்ணோம்னா ஈஸியாக யூ ஃபால் ஃபார் த ட்ராப். ஈஸியாக அந்த ட்ராப்பில் விழுவீங்க. உங்களோட பிரச்சனையே வந்து அதுதான். எல்லாருமே வந்து உங்களை வீக் பர்சனாக நினைக்கிறனால உங்களால் வந்துட்டு ஒரு, அதாவது எது பேசினாலும் இவங்க கேட்டுக்குவாங்க, ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நினப்பு இருக்கு. அண்ட் ஆல்சோ உங்கள் லைஃப்ல வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சு, ஒரு பாசிட்டிவ் ஹாப்பினஸ் நடந்துருச்சுன்னா அதை கெடுக்கணுங்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. ஸோ நீங்களே ஒரு ஹாப்பி மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா அதை அப்படியே மாற்றி விட்டுருவாங்க நெகட்டிவா. ஸோ வெரி டேஞ்சரஸ் பர்சன்ஸ் உங்களை சுற்றி இருக்காங்க. இவங்க ஸ்ப்ரெட் பண்ணுற நெகட்டிவ் எனர்ஜினால தான் உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது. அதாவது ஒரு இலூஷன்ஸ் இருக்கு, ஒரு தேவையில்லாத பயங்கள் உண்டாகுது. ஓகேங்களா? இப்போ எதிர்கால பயம் உண்டாகிறதுக்கே இந்த பீப்புள்னால தான். நீங்களா ஒன்று நினச்சிக்கிட்டு இதுதான் காரணம் அதுதான் காரணம்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னா அது பிகாஸ் இந்த பீப்புளோட நெகட்டிவ் எனர்ஜி. ஸோ பி கேர்ஃபுல். ஃபர்ஸ்ட்டு உங்களை கிளென்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங் ஆராவை கிரியேட் பண்ணுங்க. அண்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும். நீங்கள் இருக்கிற இந்த பிளேஸ் பீப்புளை விட்டுட்டு வெளியே வாங்க. ரைட்? பி சீக்ரெட்டிவ். ஓகே, வெரி ஸ்ட்ராங் மெசேஜ். எனக்கு இந்த கார்ட்ஸுக்கு மேலே எடுக்கவே எனக்கு வரல. தட்ஸ் இட். இதிலே உங்களுக்கு எல்லா மெசேஜஸுமே வந்துட்டு சொல்லிட்டாங்க. உங்களோட கெரியர் விஷயத்தில் நீங்கள் முன்னேறினா பிடிக்காது உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு. நீங்கள் நினச்சி பாருங்களேன், நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். உங்களோட கெரியர் விஷயத்தில் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னு நீங்கள் ஒரு செட் ஆஃப் பீப்புள் கிட்ட சொன்னீங்கன்னா ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு பாருங்கள். ரைட்? ஸோ தெர் ஆர் சோ மெனி நெகட்டிவ் வைப்ஸ் தான் எனக்கு கிடைக்கிது. பைல் நம்பர் 1, டூ மச் ஆஃப் நெகட்டிவ் வைப்ஸ் அண்ட் டார்க்னஸ் இருக்கு உங்களை சுற்றி, விச் இஸ் அஃபெக்டிங் யூ டோட்டலி. உங்களை ரொம்ப 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 எஃபெக்ட் ஆகுது. ரைட்? பட் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கு பீப்புள் கிட்ட இருந்து சப்போர்ட்டுங்கிறது வந்து கிடையாது. பட் ஆனால் யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், டிவைன் கிட்ட இருந்து சப்போர்ட் இருக்கு. ரைட்? ஸோ நீங்கள் வந்து யூனிவர்ஸ், டிவைன், ஏஞ்சல்ஸ் இவங்களுக்கான ப்ரேயர்ஸை கண்டினியூ பண்ணுங்கள். அவங்களோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பீப்புள் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ரைட்? ஐ மீன் ஒரு ஹாப்பி பீப்புள், பாசிட்டிவ் பீப்புள்லாம் பண்ணலாம், பட் இல்லைன்னா வேண்டாம். ரைட்? ஸோ பைல் நம்பர் 1 இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ஒரு சீரியஸாக எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ சேஞ்சஸை வந்து கொண்டு வாங்க. பீப்புள் உங்களை பார்க்குற விதம், உங்களை அக்செப்ட் பண்ணுற விதம், இட்ஸ் நாட் குட். ஒரு சில பீப்புளுக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து அப்படி இருப்பாங்க. நீங்கள் நல்ல நியூஸ் போய் சொன்னீங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு ஒரு என்ன சொல்ற ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறதை தவிர ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு சில பேருக்கு நான் சொல்கிறேன். ஒரு சில ஃபேமிலியில் வந்து அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ பி கேர்ஃபுல். தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் எந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் உங்களோட லவ்டு ஒன்ஸ் உண்மையிலே உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. பைல் நம்பர் 2, அவங்க வந்து எப்படின்னா, நீங்கள் உங்கள் பாஸ்டில் ஹர்ட் ஆன விஷயம் நிறைய இதெல்லாம் தெரியும், உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்காங்க. அண்ட் உங்களை வந்து நிறைய மோட்டிவேஷன் ஆல்சோ பண்ணுறாங்க. ரைட்? அண்ட் நீங்கள் எப்போல்லாம் லோ ஆகுறீங்களோ அப்போல்லாம் வந்து இன்னும் உங்களுக்கான எதிர்காலம் இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை வந்து ஒரு ஒரு
நல்ல ஒரு மோட்டிவேட் பண்ணுறாங்க. அண்ட் உங்களுக்குள்ளே இருக்கிறது நிறைய திறமைகள் இருக்குது, அந்த திறமைகளை வெளியே கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கும் பீப்புள் இருக்காங்க. டெஃபினட்டாக வந்துட்டு உங்களை சுற்றி ஒரு நல்ல பீப்புள் இருக்காங்க, ரைட்? பட் ஆனால் என்னன்னா, சரி, நல்ல பீப்புளும் இருக்காங்க, நெகட்டிவுமே இருக்காங்க. பட் நீங்கள் அந்த நல்லது சொல்கிறாங்கல்ல, அவங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களெல்லாம் லெட் தெம் கோ பண்ணிடுங்க. நீ வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுங்க. சரி, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் லவ்டு ஒன்க்கு வந்துட்டு நீங்கள் சாதிக்கணும், நல்ல இடத்துல இருக்கணும், நல்ல வாழ்க்கை அமையணும், நல்ல எதிர்காலம் இருக்கணும், அதாவது பேர் சொல்கிற மாதிரி வாழணும் நீங்கள். ஏன்னா உங்களோட பாஸ்ட்ல நீங்கள் நல்ல கஷ்டத்தை அனுபவிச்சீங்க, அவங்களோட கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய அழுதீங்க, நிறைய கஷ்டப்பட்டீங்க. ஸோ டெஃபினட்டாக அது அவங்களுக்கு தெரியும். அதை வச்சுட்டு அவங்க நிறைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரி, அதாவது உங்களோட லைஃப் எப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட்டே இல்லாமல், தெர் வாஸ் எ டைம் ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கும் லைஃப்பில், எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரி ரொம்ப ட்ரைனஸ் இருந்திருக்கும். அதில் இருந்து, அந்த ஒரு பிகினிங்கில் இருந்து இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு ஓரளவுக்கு இருப்பீங்க நீங்கள். ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு பொசிஷனில் இருப்பீங்க. ஸோ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து உண்மையிலே உங்களோட ஃபேமிலி அண்ட் உங்களோட க்ளோஸ்ட் ஒன் பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க உண்மையிலே உங்களை நினச்சி பெருமைப்படுறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல், யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் நீங்களாவே உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை உருவாக்கியிருக்கீங்க. ஒரு சில பேர் வந்து உங்களோட கெரியரை நீங்களாக தான் உருவாக்கியிருக்கீங்க, நீங்களாக தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் அதை வந்து உருவாக்கியிருக்கீங்க. ஸோ உண்மையிலே அவங்க அதை நினச்சி பெருமை தான் படுறாங்க. அண்ட் உங்களோட எதிர்காலம் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஒரு வாழ்க்கை அமையறதுக்கு அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுறேங்கிறாங்க. அண்ட் வந்து உங்களுக்கு என்னென்ன கோல்ஸ், என்னென்ன விஷஸ் இருக்குதோ அதை வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு துணையாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பைல் நம்பர் 2 எனக்கு வந்துட்டு சரி, உங்கள் லைஃப்பில் நெகட்டிவ் பீப்புளும் இருக்கலாம், பாசிட்டிவும் இருக்கலாம். பட் ஆனால் அந்த நெகட்டிவ் பீப்புளை விட பாசிட்டிவ் பீப்புள் நினைக்கிறது தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் அவங்களவே அவங்க கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்க நல்ல விஷயங்கள் தான் வந்து நினச்சிட்ருக்குறாங்க உங்களை பற்றி. அதே மாதிரி ஒரு சில வருத்தங்களும் இருக்குது. உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கு அவங்க ஒரு சப்போர்ட்டாக இல்லையே, ஏதோ அவங்களால உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்திருக்கலாம். ஸோ அதை நினச்சி அவங்க கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ணுறாங்க, வருத்தப்படுறாங்க. உங்களோட அந்த ஒரு ட்ரூ ஹாப்பினஸ் அண்ட் நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுவீங்க. வென் இட் கம்ஸ் டு ஃபேமிலி, லவ்டு ஒன்ஸ் அப்படின்னு வர்றப்போ நீங்கள் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவீங்க, அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ அது எல்லாமே வந்துட்டு அவங்க நினச்சி பார்க்குறாங்க, ரைட்? உங்களை பற்றி வெளியில் சொல்லலைனாலுமே மனசுக்குள்ளார அந்த எண்ணங்கள்ங்கிறது இருக்குது. சரி, ஒன் திங் என்ன அப்படின்னா, ஆல்தோ உங்களுக்கு வந்து வெரி பாசிட்டிவ் சைடு இருந்தாலுமே வந்துட்டு ஒரு முடிவெடுக்கிறது, டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு வர்றப்போ நீங்கள் ரொம்ப குழப்புறீங்க. அதாவது இப்போ ஒரு குயிக்காக ஒரு டெசிஷன் எடு அப்படின்னு சொன்னால் எடுக்க மாட்டீங்க, நீங்கள் டைம் எடுத்துக்கிட்டு தான் சொல்லுவீங்க. இல்லை நீங்கள் குயிக்காக ஏதோ ஒரு முடிவு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோ யோசிப்பீங்க. அந்த ப்ராமிசஸை கொடுத்ததுக்கப்புறம் அவ்வளோ யோசிப்பீங்க. யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எதையாவது ஒன்று சொல்லி அதை கிவ் அப் பண்ணுவீங்க, ரைட்? ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் வந்து when it comes to எமோஷன் அந்த சைடில் நீங்கள் ரொம்ப வீக்கு தான். உங்களுக்கு ஸ்கில்ஸ், டேலண்ட், கெரியர் சைடு நல்லா இருக்குது, வெரி குட். பட் ஆனால் எமோஷ்னல் சைடு, ரிலேஷன்ஷிப் சைடு டோட்டல் ஆப்போசிட், ரைட்? ஸோ ரிலேஷன்ஷிப்ஸில் ஹேண்டில் பண்ணுறதுல இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. அண்ட் உங்களோட நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க.
உங்களோட பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் அதை வச்சுட்டு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. சம்வேர் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களோட லவ்டு ஒன்ஸ், உங்க பேரண்ட்ஸ், உங்களோட க்ளோஸ் பார்ட்னர்ஸ் உங்களால ஹர்ட் ஆகுறாங்க. அவங்க ஒரு நல்ல இன்டென்ஷன்லேயே உங்ககிட்ட ஏதாவது ஒரு சொல்ல வந்தாலும் பேச வந்தாலும் நீங்க இல்லை, அவங்க ஏதோ ஒரு காரணத்தால தான் வராங்க. நான் கஷ்டப்பட்டப்ப யாரும் என் கூட இல்லை, இப்போ வராங்க. ஸோ இது வந்து உங்க ஆள் மனசுல ரொம்ப பதிஞ்சிருக்கு. நான் கஷ்டப்பட்டப்ப என் கூட இல்லாதவங்க நான் நல்லா இருக்கிறப்போ எதுக்கு இருக்கணும்? இந்த ஒரு பாயிண்ட்டை இதை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாத்தையும் எல்லா விதத்திலையும் ஜட்ஜ் பண்றீங்க. அண்ட் உங்ககிட்ட வந்து அந்த ஒரு ஹாப்பி பாண்டிங்கை உருவாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நீங்க ஒதுக்கி வைக்கிறீங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு நீங்க கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. ரைட், உங்களோட எமோஷன்ஸாக இருக்கட்டும், உங்கள் பாஸ்ட், அது வேண்டாம். உங்கள் இன்ட்யூஷன் சம்டைம்ஸ் வந்து கரெக்டாக கைட் பண்ணும். ரைட், அண்ட் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் நிறைய தேவை. பிகாஸ் உங்களோட சம்டைம்ஸ் வந்து உங்களோட லவ்டு ஒன்ஸே உங்கள் மேலே ரொம்ப ஒரு இவங்க கிட்ட யார் பேசுவா, எதையாவது நம்ம பேசுனா அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு சண்டை போடுறது கூட நான் எதுவும் சொல்லவே இல்லை. ரைட், இது எல்லாத்துக்கும் காரணம் இட்ஸ் வெரி வெரி கன்ஃபியூசிங் உங்களுக்கு. ரைட், ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை பார்க்குற விதமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யூ ஆர் அ வெரி போல்டு பர்சன், ரொம்ப தைரியம் இருக்குது, அதை வந்து வெளியே கொண்டு வாங்க. ஓகே, நீங்கள் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களவே குழப்பிக்கிட்டு சுற்றி இருக்கவங்களையும் குழப்பி விட்டுறீங்க. ஸோ அதனால உங்கள் லவ்டு ஒன்ஸ் எவ்வளோதான் உங்களை பாராட்டினாலும் நீங்கள் அந்த நெகட்டிவ் அவங்க மைண்ட் செட்டில் நீங்களே வந்து கொடுக்குறீங்க. ரைட், ஸோ பாயிண்ட் நம்பர் 2, நான் முன்னாடி சொன்ன மாதிரி கெரியர் வைஸ் குட், எமோஷன் வைஸ் கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணணும் நீங்கள். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பாயிண்ட் நம்பர் 2. தேங்க்யூ. ஸோ பாயிண்ட் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். அதாவது கொஞ்சம் வந்து பைல் நம்பர் 3, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் எந்த ஒரு ஒர்க் செய்கிறதாக இருந்தாலும் உங்கள் டேலண்டாக இருக்கட்டும், உங்கள் பேஷனாக இருக்கட்டும், அது வந்து நீங்கள் எய்தர் தனியாக செய்யுங்க, இல்லை ஒரு ஸ்ட்ரேஞ்சரை கூட்டிகிட்டு வந்து அவங்களோட ஒரு பாண்டிங் வச்சுட்டு நீங்கள் செய்யுங்க. ஸோ பிகாஸ் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் வந்துட்டு வெரி க்ளோஸ்ட் ஒன், அவங்க வந்து உங்கள் ஃபேஸுக்கு நேராக நல்லதாக தான் நினைக்கிறாங்க, நல்லதாக காமிக்கிறாங்க. பட் அவங்க வந்து என்னென்னா உங்கள் கூட ஒர்க் பண்ணுறாங்க, உங்களோட ஐடியாஸ், நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க, உங்களோட இந்த ஸ்கில்ஸ், அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க லைஃப்பில் யூஸ் பண்ணி முன்னேறி போகிறாங்க. ஸோ உங்களோட திறமைகளை வச்சே உங்களை டிஃபீட் பண்ணுறாங்க, உங்களை யூஸ் பண்ணி உங்களவே டிஃபீட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கொஞ்சம் வீக் மைண்ட் செட்டு தான், கொஞ்சம் வீக் பர்சன் தான். பட் ஆனால் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஒரு பர்சன் வெரி ஸ்ட்ராங். இட்ஸ் லைக் ஒரு ஒரு பயங்கர போல்ட்னஸ் இருக்கும். ஒரு ஈவில் சொல்ல மாட்டேன், ஒரு டாக்ஸிக் வச்சுக்கலாமா, டாக்ஸிக் எனர்ஜின்னு கூட சொல்லுவேன். அவங்க வெரி டேஞ்சரஸ். ஸோ அதனால வந்துட்டு உங்கள் க்ளோஸ்ட் ஒன்ஸை வந்து நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷனல் சைடும் சேர்த்துக்க வேண்டாம். உங்களோட பேஷன் ரிலேட்டடாக எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், இப்போது ஒரு சின்ன விஷயம், ஒரு கிராஃப்ட் மேக் பண்ணுறேன், இல்லை ஹோம்மேட் பிஸ்னஸ் பண்ணுறேன், அதுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள சேர்த்துக்காதீங்க, அவங்கக்கிட்ட ஐடியாஸை ஷேர் பண்ணாதீங்க, எந்த ஹெல்ப்பும் கேட்காதீங்க. ஓகே, ஸோ அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு அகென்ஸ்டாக நிற்பாங்க. ஸோ பி கேர்ஃபுல். நீங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் கிட்ட தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட கிடையாது. பிகாஸ் வந்து உங்களுக்கு நல்ல திறமை இருக்குது, டேலண்ட் இருக்குது, அது எல்லாமே வந்து அந்த ஒரு டாக்ஸிக் பீப்புளுக்கு தெரியும். அவங்க வந்து உங்களுக்கு டைரக்ட் டு ஃபேஸ் மோத மாட்டாங்க உங்ககிட்ட.
உங்கள் கூடயே இருப்பாங்க, சைலண்ட்டாக வாட்ச் பண்ணுவாங்க, தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அகெயின்ஸ்டாக நிற்பாங்க. ஸோ பி கேர்ஃபுல். நீங்கள் வந்து ஒரு சில பீப்புள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப கரெக்டாக இருப்பீங்க, உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படிதான் நீங்கள் நடந்துக்குவீங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப சாஃப்டும் கிடையாது, ரொம்ப போல்டும் கிடையாது. இட் இஸ் லைக் நீங்கள் யாருங்கிறதே உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் நீங்கள். ஸோ ஒரு சில பீப்புளுக்கு உங்களை புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் நல்லா பேசுவீங்க, ஒரு டைம் நீங்கள் ஹிடன் இன்டென்ஷனோட பேசுவீங்க. ஸோ இல்லைன்னா ஜட்ஜ்மெண்ட் மைண்ட் செட்டில் பேசுவீங்க. ஸோ வந்து உங்களை ஜட்ஜ் பண்ணுறது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட்டாக இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஆரா உங்ககிட்ட இருக்குது, ஒரு அட்ராக்டிங் ஆரான்னு சொல்லலாமா. அது வந்து எப்படின்னா, ஆல்தோ அந்த பர்சன்ஸ்க்கு உங்களை பிடிக்கல, உங்களை சுற்றி இருக்கிற அந்த டாக்ஸிக் பீப்புளுக்கு உங்களை பிடிக்கலைனாலுமே ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் கூட அட்ராக்ட் ஆவாங்க. சரி, அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஸ்ட்ராங் ஜெல்லஸ் இருக்குது. அதுக்கு காரணம் உங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்குது, ஸ்கில்ஸ் இருக்குங்கிறது கிடையாது. பட் உங்களுக்கு அந்த அட்ராக்டிவ் பவர் இருக்குங்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. பிகாஸ் ஒரு பிளேஸில் போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த இடத்துல மதிக்கிறாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது அவங்களுக்கு கிடைக்கலையே, உங்களுக்கு கிடைக்கிற அந்த ரெஸ்பெக்ட், அந்த ஒரு ரெக்கக்னிஷன் அவங்களுக்கு கிடைக்கலையே, அதுதான் பொறாமை. ரைட். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் நாட் ஹெல்திலாம் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் சரௌண்டிங்ஸை மாற்றுங்க. நியூ ஃப்ரெண்ட்ஷிப். உங்களுக்கு வந்துட்டு அட்ராக்டிங் பவர் இருக்குது, கம்யூனிகேஷன் நல்லா இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ஒரு நியூ சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பீப்புளை நீங்கள் ஏன் வந்து உருவாக்கக்கூடாது? சூஸ் அண்ட் ஃபேமிலி. ரைட். ஐ திங்க் பைல் நம்பர் 3 எனக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் மாதிரிலாம் எதுவும் வரல. வர மெசேஜஸ் இஸ் வெரி ஷார்ட். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், உங்களை யூஸ் பண்ணிட்டு, அதாவது உங்கள் கூட இருந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணி உங்களை யூஸ் பண்ணிட்டு உங்களை தனிமையில் விட்டு போயிடுவாங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் தனியாகவே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப டிலே ஆனாலும், சக்ஸஸ் ரொம்ப டிலே ஆனாலும் டெஃபினட்டாக அது வந்து கிடைக்கும். பட் உங்களுக்கு டீம் ஒர்க் அப்படிங்கிறப்ப தான் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டீம் ஒர்க் விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. ரைட். உங்களுக்கு ஹிடன் எனிமீஸ், ஹிடன் ஜெலஸ் எல்லாமே இருக்காங்க கண்டிப்பாக. ஒரு சில பேர்லாம் கூட மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது, அவங்க வந்து உங்களை வந்து ஒரு ஸ்ட்ராங் காம்படிட்டராக நினச்சி உங்களோட பெஸ்ட்டாக இருக்கணும், எல்லாரும் இப்போ உங்களுக்கு கிடைக்கிற அந்த பேர், அந்த ரெக்கக்னிஷன் அவங்களுக்கு கிடைக்கணும், எக்ஸாக்டாக அவங்களுக்கு கிடைக்கணும், அதுவே மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. ரைட். திஸ் இஸ் வெரி ஃபன்னியாக இருந்தாலும் பட் அந்த மாதிரி ஒரு பீப்புள் உங்களை சுற்றி இருக்காங்க. ரைட். ஸோ நீங்கள் அந்த ஒரு விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே. ஸோ லுக் அட் த ஃபைட்டிங் ஸ்பிரிட். யாராக இருந்தாலும் என்னோட ப்ரைவசிக்குள்ளார, என்னோட அந்த பவுண்டரிக்குள்ளார வரக்கூடாது. என்னையே ஏமாற்றணும்னு நினச்ச அப்படின்னா தட்ஸ் இட் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கணும். சரி, நம்ம தெரிஞ்சவங்க தானே, பரவாயில்ல, வாழ்ந்துட்டு போகட்டும், அப்படியெல்லாம் வந்து இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்காக நீங்கள் தான் ஃபைட் பண்ணணும், யாரும் வந்து ஃபைட் பண்ண மாட்டாங்க. உங்கள் ஃபேமிலியோ உங்கள் லவ்டு ஒன்னோ உங்களுக்காக வந்து ஃபைட் பண்ணணும், உங்களை புரிஞ்சுக்கணும், கிடையவே கிடையாது. உங்களுக்கான ஃபைட்டை நீங்கள் தான் வந்து எடுக்கணும். ரைட். ஸோ லுக் அட் த கார்டு, பி லைக் அ வாரியர். உங்களுக்கான அந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை வந்து இன்வோக் பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு நேச்சுரலாகவே ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்குதான், இல்லைன்னெலாம் கிடையாது. பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் அதை காமிக்க பயப்படுறீங்க, அப்படியே சைலண்ட்டாகவே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் அதெல்லாம் வந்துட்டு சரி வராது. ரைட். இனிமேல் வந்துட்டு ஃபைட் பண்ணிட வேண்டிதான், யாராக இருந்தாலும், நெகட்டிவாக இருந்தாலும். ரைட். அதுக்காக போயிட்டு ஃபிசிக்கலாக ஃபைட் பண்ணணும்னு கிடையாது. ஸோ உங்களுக்கான உரிமைகளை விட்டு கொடுக்காதீங்க. உங்களுக்கான ரைட்ஸ்
கண்டிப்பாக அதுக்காக வந்துட்டு நீங்கள் போராடுங்க. ரைட். ஸோ பைல் நம்பர் 3, யார் என்ன செஞ்சாலும் சொன்னாலும் நீங்கள் ஸ்ட்ராங்காக நின்றுட்டீங்க, யாரும் எதுவும் பண்ண முடியாது. ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.